ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும், கௌதமும் நெனச்சது எல்லாமே இப்போ தப்பு தப்பாவே வந்து இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இப்ப என்ன பல சம்பவங்கள் இங்க வந்து இப்ப என்ன நடக்குது. அதாவது அஞ்சலி வந்து இப்ப என்ன திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு தான் அடுத்தடுத்த வந்து மூவ் வந்து இப்ப என்ன பண்ணாங்க. அதாவது பிரியாவ நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கைய விட்டு மறுபடியும் போக வச்சு, அடுத்ததா வந்து இப்ப என்ன இப்போ வந்து நம்ம பிரியாவ வந்து இப்ப என்ன அதாவது பிரியாவ பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன கார்த்திக் கிட்ட வந்து இப்ப என்ன தெரியப்படுத்துனாங்க. அதிலேயே வந்து இப்ப என்ன கார்த்திக் வந்துட்டு இப்ப செம்ம கோவத்துல வந்து இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம இன்னொரு விஷயம். அதாவது இந்த பைரவி சொல்றத எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆடிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது பைரவி சொல்றது எல்லாத்தையுமே இந்த ஜானகி கேட்கலனாலுமே கூட, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியே கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தான் குற்றவாளியா வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இலக்கியாவுக்கு தேவையா? அமைதியா தன்னோட வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வந்து இப்ப தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து இப்ப யோசிக்காம நம்ம இலக்கியா இருந்துட்டு, அடுத்ததா பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி, பிரியாவ வந்து இப்ப வர சொல்ல போறாங்க. அதாவது எதார்ச்சியா வந்து இப்ப பிரியாவே ஃபோன் பண்ணும்போது, பல சம்பவங்கள வந்து இப்ப கேட்ட பிரியா இருந்துட்டு, நான் வந்து இப்ப கார்த்திக்க உண்மையா தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியில கார்த்திக்காக வந்து இப்ப பிரியாவையே வர வச்சுர்றாங்க. இது உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் தான். ஆனா நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு பிரியாவ மறக்க முடியாம விஷத்த வந்து இப்ப குடிச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அஞ்சலிய ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப ஒரு பிளான்க்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. பிரியாவும் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து இப்ப அவங்களோட வாழ்க்கையில எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும்? நம்ம வந்த வேலை இதுதான். என்ன பண்றது அன்கண்டிஷனலா வந்து இப்ப நம்ம நமக்கே தெரியாம கார்த்திக்க லவ் பண்ணிட்டோம். சரி ஓகே அப்படின்ற மாரி இருந்துட்டு இருந்தாங்க. சரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்காக ஃபோன் பண்ணி, அங்க எல்லாமே ஓகே தானே, கார்த்திக்கும், அஞ்சலியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க தானே அப்படின்ற மாரி கேட்கலாம்னு நெனச்சு ஃபோன் பண்ணாங்க. ஆனா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஷயமே அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அஞ்சலி இன்னமும் திருந்தல. அவ இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, டிராமா போட்டு தான் இருக்கா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, திருந்தவே மாட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா, நீ தப்பா எடுத்துக்க மாட்டல்ல பிரியா அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, என்னக்கா கேளுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கார்த்திக்க பத்தி நீ என்ன நெனைக்கிற? ஒருவேள வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்டின்னா, நீ அதுக்கு ஓகே சொல்லுவியா? அப்டின்ற மாரி வந்து கேட்கும்போது, என்னக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமா புரியல. அப்டின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா இருந்துட்டு, எனக்கே தெரியாம நான் கார்த்திக்க லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. சரி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் சொல்லிடுறாங்க. இப்போ வீட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா வர்ற விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரியாது. கார்த்திக் வந்துட்டு இதுக்கு மேல நம்ம எதுக்காக உயிரோட இருக்கணும்? ஏற்கனவே ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்தவளும் நம்ம ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா. ஏமாத்துறதுக்காகவே நம்மள பெத்து போட்டுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, பாய்சன் குடிக்கிறதுக்கு போம்போது தான் பிரியா மாஸ்ன்ட்டு குடுத்து எல்லாருமா சேர்ந்து கார்த்திக்க காப்பாத்துறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பிரியாவோட என்ட்ரி மறுபடியும் வந்து இந்த அஞ்சலிக்கு அதிர்ச்சிய குடுச்சுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.